கல்லுக்கு அப்பால். இன்றைய வசனம். தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார், அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டுப் போனார். மத்தேயு அதிகாரம் 27, வசனம் 60. And laid it in his own new tomb, which he had hewn in the rock, and he rolled a great stone to the door of the tomb, and departed. Matthew chapter 27, verse 60. ஜெபம். பரலோகத் தந்தையே, எந்த கல்லும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அசையாததாக இருந்தாலும் சரி, உமது சக்தியை கட்டுப்படுத்த முடியாது என்பதற்கு நன்றி. வாழ்க்கை நம்பிக்கையற்றதாக தோன்றும்போது, விரக்தி மற்றும் தோல்வியின் கற்களை உருட்டுவதில் நீர் நிபுணத்துவம் பெற்றவர் என்பதை எங்களுக்கு நினைவூட்டுங்கள். ஆனால் அந்த கல் முடிவு அல்ல என்பது எங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய கதையின் ஆரம்பம் மட்டுமே. இந்த அசையாத தடைக்கு பின்னால் கடவுள் வேலை செய்து வரலாற்றின் மிகப்பெரிய வெற்றியை தயாரித்தார். தோல்வியையும் மரணத்தையும் குறிக்கும் அந்த கல் விரைவில் வெற்றி, உயிர்த்தெழுதல் மற்றும் புதிய வாழ்க்கையின் அடையாளமாக மாறும். நமது சொந்த வாழ்க்கையில் சூழ்நிலைகள் முத்திரையிடப்பட்டதாக உணரும் நேரங்கள் உள்ளன. நம்பிக்கையற்றதாகவும் அசையாததாகவும் நமது நம்பிக்கைகள், கனவுகள் அல்லது உறவுகளுக்கு முன்னால் உருட்டப்பட்ட கற்களைப் போல. ஆனால் காலியான கல்லறை, மிகப்பெரிய, மிகவும் சாத்தியமற்ற தடைகள் கூட கடவுளின் வல்லமைக்கும் கிருபைக்கும் வாய்ப்புகளாக மாறக்கூடும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. எதுவும் அவருக்கு மிகப்பெரியதாகவோ அல்லது இறுதியானதாகவோ இல்லை. சூழ்நிலைகள் சாத்தியமற்றதாக தோன்றினாலும், உமது சரியான நேரத்தை நம்பவும், உமது உயிர்த்தெழுதல் வல்லமையை நம்பவும் எங்களுக்கு உதவுங்கள். எதிர்பாராத வழிகளில் ஜீவனையும் நம்பிக்கையையும் நீர் தருகிறீர் என்ற நம்பிக்கையுடன் காத்திருப்போம். இயேசுவின் வல்லமைமிக்க மற்றும் உயிர்த்தெழுந்த நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.